தாவேகாவில் எனக்கு மதிப்பு இல்லை. திமுகவுக்கு தாவிய செங்கோட்டையன் திடீர் திருப்பம். அதாவது சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகாக வேறு எந்த நிகழ்ச்சியிலும் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. இதனால் விஜய் பிரச்சாரம் எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் இது குறித்து செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். செங்கோட்டையன் அளித்த பதில்: தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தனது கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் உள்ளது. அதேபோல் திமுகவிலும் இன்று வைத்திலிங்கம் இணைந்தார். இப்படி இன்று காலை முதலே அரசியல் களம் அனல் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் கடந்த சில வாரங்களாகவே கட்சி செயல்பாடு எதுவும் இன்றி முடங்கி கிடந்த தாவேகாவும் இன்று தன் பங்குக்கு வேகம் காட்டத் தொடங்கியது. மாற்று கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். விஜய் உத்தரவுப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். பயண திட்டம் சென்னையில் இருக்கிற 13 தொகுதிகளிலும் இருக்கும். சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை 26ஆம் தேதியில் தொடங்கி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற கட்சி நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்போடு அந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்யும் இடத்தில் நடைபெற உள்ளது என்றனர். விஜய் எப்போது பிரச்சாரம் தொடங்க உள்ளார் என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலில், பயண திட்டங்கள் தயார் செய்து வருகிறோம். அதற்கான இடங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் காவல்துறை அனுமதியோடு பயண திட்டம் தொடங்கும். சில விதிகள் உள்ளன. விதிமுறைகளுக்கு ஏற்ப இடங்கள் வேண்டும். இடங்களை முதலில் தேர்வு செய்துவிட்டு காவல்துறை விதிகளை பின்பற்ற வேண்டும். காவல்துறை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிரம் முடிவெடுத்து விடுவோம். 2010இல் 3 கூட்டம்தான் நடத்தப்பட்டது. கோவை, திருச்சி, மதுரை 3 இடத்தில் முடித்துவிட்டோம். வெற்றி என்பது ஒரு இலக்கை நோக்கி, செல்வாக்கை நோக்கி. பணமே கொடுக்காமல் மக்கள் கூடுகிற ஒரே தலைவர் விஜய் தான். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கூட்டணியா தனித்து போட்டியா என்பது குறித்து விரைவில் விஜய் அறிவிப்பார் என்றனர். அப்போது செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் டிடிவி தினகரன் பாஜக அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்தது குறித்து கேட்டனர். அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கூறியதாவது: யார் வேண்டும் என்றாலும் எங்கும் சேரலாம். அவருடைய மனநிலை பொறுத்து எங்கு சென்றாலும் வாழ்க என்றார். தாவேகா தேர்தல் பிரச்சார குழுவினர் ஜனவரி 26 முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பம் செய்கின்றனர். மேலும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி விக்கிரவாண்டி, மதுரையில் மாநாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை துவக்கினார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் 2 முறை ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். தாவேகாவில் விஜய் மட்டுமே பிரபலமான நபர். மற்றவர்கள் மக்களிடம் அறிமுகமில்லாதவர்கள். எனவே தேர்தலை சந்திக்க மாற்று கட்சிகளை சேர்ந்த பிரபலமானவர்கள் தேவை என்று விஜய் கருதினார். இதற்காக மாற்று கட்சியினரை இழுக்கும் படலம் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலால் அதிமுகவில் இருந்து விலகி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தாவேகாவில் இணைந்தார். இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எனவே இவரை பின்தொடர்ந்து அதிமுகவில் உள்ள மேலும் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. செங்கோட்டையனும் இதை உறுதிப்படுத்தி வந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பலர் என்னுடன் பேசி வருகிறார்கள். பொங்கலுக்குள் அவர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதற்காக ஒரு பெரிய தொகையை செங்கோட்டையனிடம் விஜய் கொடுத்தார். ஆனால் செங்கோட்டையன் சொன்னபடி அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இதுவரை தாவேகாவில் இணைய முன்வரவில்லை. இதனால் விஜய் செங்கோட்டையன் மீது
அதிருப்தியில் இருக்கிறார். இது குறித்து தாவேகா வட்டாரத்தில் கூறியதாவது, தாவேகாவில் இணைந்த போது சீனியர் என்கிற அடிப்படையில் செங்கோட்டையன் மீது விஜய் அதிக நம்பிக்கையில் இருந்தார். இவருக்கு தேவையான அனைத்தையும் விஜய் செய்து கொடுத்தார். இருப்பினும் அதிமுகவில் இருந்து முக்கிய புள்ளிகளை செங்கோட்டையனால் இழுத்து வர முடியவில்லை. இது குறித்து விஜய் கேட்கும் போதெல்லாம் அதிமுகவில் முக்கிய நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன், விரைவில் வந்து விடுவார் என்ற பதிலை மட்டுமே செங்கோட்டையன் சொல்லி வந்தார். இதனால் செங்கோட்டையன் மீது நம்பிக்கை இழந்துள்ள விஜய் வேறு ஆட்கள் மூலம் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள தலைவர்களை இழுக்கும் படலத்தை தொடங்கியுள்ளார். மேலும் மாற்று கட்சிகளில் இருந்து வருவோருக்கு செல்வாக்கு பொறுத்து பணம் மற்றும் தேர்தலில் சீர்தரவும் விஜய் முடிவு செய்துள்ளார் என்றனர். இதற்காக ஒரு பெரிய தொகையை செங்கோட்டையனிடம் விஜய் கொடுத்துள்ளார். ஆனால் இது உண்மையில்லை என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் மறுத்துள்ளார். நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜயின் கீழ் அனைவரும் தொண்டர்தான். செங்கோட்டையனுக்கு எந்த மனக்கசப்பும் கிடையாது என்று கூறியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் முக்கியமானவர் செங்கோட்டையன். இந்த விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி 10 நாட்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். 10 நாட்களுக்கு மேல் பல நாட்கள் கடந்துவிட்டது. இது குறித்து கேட்டதற்கு கால அவகாசம் எல்லாம் எதுவும் கொடுக்கவில்லையே என்று சமாளித்தார். இருப்பினும் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்த எடப்பாடி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையனை நீக்கினார். இதனையடுத்தும் எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து செங்கோட்டையன் பேசி வந்த நிலையில் கட்சியில் இருந்தே செங்கோட்டையனையும் அவரது ஆதரவாளர்களையும் எடப்பாடி நீக்கினார். இப்படி நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அங்கு அவருக்கு டீசன்ஸான பதவி வழங்கியது. அதாவது தாவேகாவின் உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களின் அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். செங்கோட்டையனை கட்சிக்குள் கொண்டு வந்ததற்கு சில காரணங்கள் இருந்தன. அதிமுகவில் அதிமுக தொண்டர் மீட்பு கழகம் போன்றவற்றில் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வர செங்கோட்டையன் உதவுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மருது அழகுராஜ் உள்ளிட்டோர் திமுகவில் தாவினர். இதனால் தாவேகா தலைமை, குறிப்பாக விஜய் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இதன் வெளிப்பாடாகத்தான் செங்கோட்டையனுக்கு தாவேகா தேர்தல் பிரச்சார குழுவில் 3வது இடம் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. தேர்தல் பிரச்சார குழுவில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கே.ஏ. செங்கோட்டையன், ஏ. பார்த்திபன் என பெயர்கள் வெளியானது. இதில் செங்கோட்டையனின் பெயர் 3வது இடத்தில் இருந்தது. அவரது ஆதரவாளர்களுக்கிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் செங்கோட்டையன் மனக்கசப்பில் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியானது. இப்படி இருக்கையில்தான் செங்கோட்டையன் அப்செட்டில் இருப்பதாக வெளியாகும் தகவல்கள் உண்மையில்லை என்று பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மறுத்துள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.